இன்றைக்கி தேவர் வீட்டு மசாலா பொடி வச்சு இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். நம்ம பார்க்கலாம். இந்த இருக்க மீனில் பாதி மீன் குழம்புக்கு, பாதி மீன் வறுவலுக்கு எல்லா பொருளுமே ரெடியாக இருக்குது. பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நாளாக எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணுன்னு ஆசை. பட் ஏதோ ஒரு வெக்கப்பட்டுட்டு போடாமே விட்டுட்டேன். ஆனால் இனிமேல் போடணும்னு நினச்சிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன சமையலை பற்றிலாம் போடணுன்னு கேட்குறீங்களோ நான் அதை போட நான் ரெடியாக இருக்கேன். செய்ய ஆரம்பிக்கலாமா? ஓகே, கடாய் காஞ்சிடுச்சு. நம்ம எண்ணெய் விட்டுடலாமா? மீன் குழம்புக்கு ஆரம்பத்தில் ஊற்றுற எண்ணெய் தான், அதுக்கப்புறம் ஊற்றக்கூடாது. இந்த எண்ணெயே கொதிக்கும் போது அழகாக பிரிஞ்சு வெளியில் வந்துடும். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். நிறையா வேண்டாம், கொஞ்சம் போதும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டோமா? இப்போது வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக பார்த்து ஒரு வெங்காயம் போட்டுருங்க. இது லைட்டாக கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 தக்காளி போட்டுடலாம். இப்போ நான் செய்கிற இந்த குழம்பு வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். 4-5 பேர் கூட சாப்பிடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே சும்மா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த தக்காளி வந்து வெந்து கிரேவியாக வரும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்படி வதங்கி இருக்கும் போது நம்ம மிளகாத்தூளை போட்டுருவோம். இது நம்ம போட போகிறது நம்ம தேவர் வீட்டு மசாலா. போட்டுட்டோம். மஞ்சத்தூள் இப்போ போட வேண்டாம். இந்த மசாலா வந்து இந்த கிரேவியோடு சேர்ந்து இதில் எண்ணெய் பிரிஞ்சு இந்த டைம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க லைட்டாக. பாருங்கள், இப்படி கொதித்து நல்லா கிரேவியாக ஆகி அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வெளியில் வரணும். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே இந்த மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்ற போகிறதில்ல, ஊற்றக்கூடாது. இப்படி வரணும். வந்தால் தான் டேஸ்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், கொதிச்சதில் எல்லாம் எண்ணெயெல்லாம் வெளியில் வருது பாருங்கள். இப்போ இந்த கிரேவி வரும்போது தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ போட்டுக்கலாம், கொஞ்சம் போட்டுக்கோங்க. வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போது இதுக்கு மேலே இந்த மிளகாவுடைய பச்சை வாசனையும் இருக்காது குழம்புல. டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவுடைய டேஸ்ட்டும் நமக்கு க்ளீனாக தெரியும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், கிரேவியாக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம கரைச்சி வச்சு அந்த புளி தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு. மசாலா வாசனையாக இருக்குது. இப்போயே நீங்கள் தேவர் வீட்டு மசாலா பொடியை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றது நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப வருஷமாக இதெல்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லுவாங்க இல்லையா, வீடியோ போடுறதுக்கு ஒரு வெக்கம் இருக்கும்னு. ஆனால் இப்போது போட்டுடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் வந்துட்டேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்ன சமையல் போடணும்னு சொன்னாலும் நான் போட ரெடியாக இருக்கேன்.
இப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வேஸ்டெல்லாம் இருக்கும். பார்த்திங்களா, தப்பிலாம் அப்படியே நின்றுடும். கையை வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம முதல்ல உப்பு போட்டோம் இல்லையா, கல் உப்பு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம மீன் போட்டுக்கலாம். ஓகேவா? குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மசாலா வந்து நம்ம ஏற்கனவே நல்லா ஃபஸ்ட் டைமே நல்ல சுண்ட கிரேவியாக ஆக்கிட்டோம். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்து மீன் போட்டுடலாம். இன்றைக்கி கவலை மீன் குழம்பு. நிறையா பேர் மீன் குழம்புல பூண்டெல்லாம் போடுவாங்க. ஆனால் நான் போடுறதில்ல. ஏன்னா பூண்டு போட்டால் பூண்டுடைய ஃப்ளேவர் வந்துடும். அதனால் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம மசாலாலேயே டேஸ்ட் வந்துடும் குழம்பு. நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எல்லா வகை மசாலாவும் இருக்குது. மீன் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் ரசம் வச்சுட்டேன். நான்வெஜ்ஜுனாவே மிளகு ரசம் தான் நல்லாயிருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள், முதல்ல ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே தானாக மேலே வந்துடும் பாருங்கள். எந்த விஷயம் ரொம்ப ஹெவியாக போடணும்னு அவசியம் இல்லை. பூண்டு வேணும், அதிகம் தக்காளி வேணும், அப்படிலாம் வேண்டாம். நம்ம போடுற மசாலாவில் தான் நம்ம செய்கிற பொருளில் வச்சு டேஸ்ட் வந்துடும். ஓகே, மசாலா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து நான் எந்த சமையல் போடணும்னு சொல்லுங்கள், நான் போட ரெடியாக இருக்கேன்.